ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அலைஸ் டிராமாவோட 9வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ப்ரொஃபசர் டைம் டிராவல் பண்ணி 2021க்கு வந்திருப்பாங்க. அங்க ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சா ஹீரோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் வருது. இவங்கனால எமோஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. டேய், இன்னைக்கு காலையில கூட அவன் எங்கூட தாண்டா இருந்தான், தயவு செஞ்சு அவனை வர சொல்லுங்கடா அப்படின்னு கத்தி கதறி அழுகுறாங்க. பட் அவனுக்குனால என்ன பண்ண முடியும்? நொந்து போய் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வராங்க நம்ம ப்ரொஃபசர். இருந்தாலும் இந்த விஷயத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. சோ அவங்க மொபைல் எடுத்து ஹீரோக்கு டயல் பண்ணி பார்த்தா ஹீரோவோட நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. நம்ம ப்ரொஃபசரும் அறக்க பறக்க ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே ஒயிட் கிளாத் போட்டு மூடி வச்சிருக்காங்க. சோ ரொம்ப நாளாவே இங்க ஆள் யாருமே இல்ல அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. அதே ரூம்ல ஹீரோவும் ப்ரொஃபசரும் சேர்ந்து அசம்பிள் பண்ண ஸ்டடி டேபிளும் இருக்கு. இத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இப்ப பிரசன்ட்ல 2020ல காட்டுறாங்க. நடந்த சம்பவத்துல மாடியிலிருந்து விழுந்த நாக்குப்பூச்சி நட்டுக்கிட்டான். நம்ம ஹீரோவும் ப்ரொஃபசருக்கு ட்ரை பண்றான். பட் அவங்க நம்பர் ரீச் ஆகல. இவன் தான் ப்ரொஃபசர் கிட்ட ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் கொடுத்து வச்சிருந்தானே. சோ அதை செக் பண்ணி பார்த்தா இவங்க வீட்ல இருக்கிற மாதிரி காட்டுது. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா அவன் வீட்டுக்கு வந்துடுறான். பட் ப்ரொஃபசர் அவனால கண்டுபிடிக்க முடியல. இன்னுமே அந்த ஜிபிஎஸ் இவன் பக்கத்துல இருக்கிற மாதிரியே காட்டுது. சோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ப்ரொஃபசர் 2021ல இருக்காங்க, நம்ம ஹீரோ 2020ல இருக்கான். நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது இவங்க டைம் டிராவல் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு. எப்பவுமே அவங்களுக்கு எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு ஒரு நோட்ஸ் எழுதி வைப்பாரு நம்ம ஹீரோ. அந்த இடத்துல நான் இங்கதான் இருக்கேன், நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா ஒரு நோட்ஸ் எழுதி வைக்கிறாரு. அது பக்கத்திலேயே தான் 2021ல நிக்கிற ப்ரொஃபசரும் இருக்காங்க. அந்த நோட்ஸ் அவங்க எடுத்து படிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ, நீங்க எந்த வருஷத்துல இப்ப இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் கவலைப்படாதீங்க, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா நான் உங்களை சேவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறான். இத படிச்சு பாக்குற ப்ரொஃபசருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலும் இப்ப எந்த உலகத்தடா நம்ம இருக்கோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லயே வெளியே வராங்க. சோ நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வச்சிருந்த ரெஸ்டாரண்ட்டையும் பாத்துறாங்க. அது இன்னும் அதே நேம்ல அங்கதான் இருக்கு. அப்போ கரெக்டா ப்ரொஃபசரோட சிஸ்டர் காரி வந்துடுறா. என்னம்மா நான் கூப்பிட்டா ஒரு மாசத்துக்கு பிஸின்னு சொன்னா இப்ப நடுத்தருவுல சுத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டிட்டே இருக்கும் போது நம்ம ப்ரொஃபசரோட அம்மாவும் வந்துடுறாங்க. சோ இவங்களுக்காக ஃபுட் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்பதான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற கேலண்டரை நம்ம ப்ரொஃபசர் பாக்குறாங்க. சோ வருஷம் 2021 அக்டோபர் 10ஆம் தேதி அப்படின்னு தெரிய வருது. நம்ம ப்ரொஃபசர் அவங்க அம்மாட்ட வருஷம் நிஜமாலுமே 2021ங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதை எல்லாருமே ரொம்ப ஷாக்கா ப்ரொஃபசரையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சிஸ்டர் காரி இருந்துட்டு, நீ பண்ணது கரெக்ட் தான், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தாலே எதிரி ஆயிடுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி க்ளோஸே கிடையாது. உனக்கு ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் செலவு பண்ணி ஸ்பெயின் வரைக்கும் கூட்டு போயிருக்கான், ஒரே வாரத்தில் நீ திரும்பி வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தை உளறிட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு, கவலைப்படாதம்மா, உனக்கு சரியில்லைன்னு பட்டுச்சுன்னா ஆன் ஸ்பாட்ல முடிவிடு, அதுதான் கரெக்ட் அப்படின்னு ப்ரொஃபசருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இது எதுவுமே புரிஞ்சுக்காத அவங்க அப்பா, சரி இப்ப பேசுறதுனால மட்டும் என்ன நடக்க போகுது, ஒரு வருஷம் ஆச்சு, ஹீரோ திரும்பி உயிரோட வரவா போறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா அவங்க அப்பாவோட காலை சட்னி பண்ணிடுறாங்க. ஏன் வயசான காலத்துல உனக்கு யார் முன்னாடி என்ன விஷயம் பேசணும்னு தெரியல அப்படின்னு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் அவங்க சிஸ்டர் கூட அவங்களோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வந்து பார்த்தா அவங்களோட டேபிள்ல ஒரு செயின் இருக்கு. பட் இந்த செயின் அவங்களுக்கு ஞாபகத்திலே இல்ல. சரி ஓகேன்னு லேப்டாப் ஆன் பண்ணா ஹீரோவும் ப்ரொஃபசரும் எடுத்த போட்டோ தான் வால்பேப்பராவே இருக்கு. அதுல ப்ரொஃபசர் இந்த செயின் தான் போட்டிருக்காங்க. இத பார்க்கும் போது இவங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. சரி ஹீரோக்கு என்னதான் நடந்திருக்குன்னு அவங்களும் கூகுள் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ அவரோட வீட்லயே இறந்து கிடந்தாரு அப்படிங்கிற டீடைல் தான் இருக்கு. இவனுக்கு என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு இன்னுமே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க நம்ம ப்ரொஃபசர். அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் ப்ரொஃபசர் எங்க தான் போயிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஜூனியர் காப் அங்க வரான். நான் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணிட்டேன். மாடியிலிருந்து உழுகும் போது 2 பேரும் தான் உளுந்திருக்காங்க. பட் கீழே ஃப்ளோரை வந்து டச் பண்ணது அந்த நாக்குப்பூச்சி மட்டும்தான். ப்ரொஃபசர் வந்ததுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ அங்கிருந்து கிளம்பலான்னு பார்த்தா நம்ம ஜூனியர் காப் விட மாட்டேங்கிறான். என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். ஹீரோ வாயை திறக்கிற மாதிரி இல்ல. ஏண்டா நீ மட்டும்தான் போலீஸ் நினைச்சிட்டு இருக்கியா? நானும் போலீஸ் தான். ப்ரொஃபசர் மிஸ் ஆனதுல எனக்கும் பங்கு இருக்கு. சோ கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிக்க நானும் உதவி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இருந்துட்டு இது எல்லாமே எங்க அம்மாவோட கேஸ் கூட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்க இருக்கிற போர்டுல 2 போட்டோ இருக்கிறத பார்த்தோன்னு ஜூனியர் காப், ஏண்டா ப்ரொஃபசர் போட்டோ மட்டும் 2 வச்சிருக்க அப்படின்னு கேக்குறான். அப்பதான் ஹீரோ சொல்றான், ஒண்ணு எங்க அம்மான்னு. இந்த விஷயமே இப்பதான் ஜூனியர் காப்புக்கு தெரிய வருது. அப்ப 2 பேரும் ஒரே ஆளான்னு கேட்டா இல்ல, 2010ல நான் 2 பேருமே பார்த்திருக்கேன். 2 பேர் பாக்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க பர்சனாலிட்டி, ஏஜ் எல்லாமே மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். பட் நம்ம ஜூனியர் காப்புக்கு இவன் சொல்ற எதுவுமே புரியல. அட லூசு பயலே, அவங்க எல்லாம் டைம் டிராவலர்ஸ், பாக்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, இவ்வளவு ஏன் உன்னை மாதிரி உருவத்துல இருக்கிறவங்க கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தம்பி நீ சொல்றதெல்லாம் எதுவுமே எனக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. இப்ப
ப்ரொஃபசர் எங்கதான் இருக்காங்க அப்படின்னு கேட்டா அவங்க வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ப்ரொஃபசரை தான் காட்டுறாங்க. அந்த டைம் டிராவல் கார்டை வச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஸ்ட்ரைட்டா டைரக்டர் தான் வந்து பாக்குறாங்க. சோ ஃபியூச்சர்ல டைரக்டர் இருக்காரு. திருப்பியும் அந்த லேபை யூஸ் பண்றதுக்காக பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப டைரக்டர் இருந்துட்டு ட்ரிப் எப்படிமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. நம்ம ப்ரொஃபசருக்கு தான் ஆல்ரெடி அவங்க தங்கச்சிக்காரி சொல்லியிருந்தால 2 பேர் ஸ்பெயின் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. சோ அத பத்தி கேக்குறீங்களான்னு கேட்டா இல்லம்மா டைம் டிராவல் பண்ணல அந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாரு. நம்ம ப்ரொஃபசருக்கு தூக்கி வாரி போட்டுருது. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி நீதாமா என்கிட்ட சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அவர் இருந்துட்டு நீ ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணாம இருந்தாலும் கண்டிப்பா 2020க்கு திரும்பி போயிருவ. ஆனா அதுக்கப்புறம் தான் உனக்கு நிறைய ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ப்ரொஃபசர் இருந்துட்டு நான் கண்ணை மூடி திறக்கிறக்குள்ளயும் 2020ல இருந்து 2021க்கு வந்துட்டேன். இது எப்படி நடந்ததுன்னே ஃபர்ஸ்ட் என்னால ஜீர்ணிக்க முடியல. பட் நேத்து வரைக்கும் என் கூட இருந்த ஹீரோவை இறந்துட்டாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பாசிபிள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம டைரக்டர் இருந்துட்டு புக் ஆஃப் ப்ராபசி கேள்விப்பட்டிருக்கியாமா? அது மூலியமா தான் டைம் டிராவலும் நடக்கும். அதை வச்சு டைம் டிராவலுக்கு ஒரு முடிவும் கொண்டு வர முடியும். பட் ஹீரோட விஷயம் அதையும் தாண்டது. அவன் அவங்க அம்மாவை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணான். அதனாலதான் இறந்தும் போயிட்டான். ஹீரோவை கொண்டது வேற யாரும் இல்ல, அவங்க அம்மாவை கொண்ட அதே ஆள் தான் அப்படின்னு சொல்றாரு. சரி அது யாருதான் எனக்கு சொல்லுங்க புக்கை பார்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்டா சாரிமா அந்த புக்ல லாஸ்ட் பேஜ் கிடையாது. சோ என்னால கில்லர் யாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த கடைசி பேஜ் யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சரி அவங்களையாவது சொல்லுங்க நான் போய் மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் கேட்டா அது நீதாமா கடைசி பேஜே உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு போட்டுறாரு. பட் ப்ரொஃபசருக்கு தான் சின்ன வயசுல நடந்த விஷயம் எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையே. எனக்கு தெரியும் 1992க்கு முன்னாடி நடந்த எந்த விஷயமும் உனக்கு மெமரியில் இல்லன்னு. அதனால ஹீரோவை பத்தி யோசிக்கிறத விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதையும் மீறி ட்ரை பண்ணினா நிறைய ஆபத்துகளை நீ ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு வார்னிங் கொடுத்துறாரு. வீட்டுக்கு வந்த ப்ரொஃபசரும் ஹீரோவோட திங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒரு பென் டிரைவ் இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. அதை அவங்க மொபைல்ல கனெக்ட் பண்ணி பார்த்தா நம்ம கேப்டன் எங்கேயோ பம்பி பம்பி போறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்ப நம்மளுக்கு அக்டோபர் 5 2020 என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம கேப்டன் அந்த புக்கை ஒரு காருக்குள்ள உட்காந்து படிச்சிட்டு இருக்காரு. அதுல காலம் கடந்து வந்து பிறந்தவனாலதான் காலத்தையும் மாத்த முடியும் எழுதி இருக்கு நம்ம ஹீரோவை பத்தி. அதுக்கப்புறம் நேரா ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு வராரு. அங்கதான் டைரக்டரையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு கேப்டன். தம்பி எப்படி உன் கையில இந்த புக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கேப்டன் கேட்கிறாரு. இத கேட்கிற டைரக்டருக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா இந்த புக்கை பத்தி யாருக்குமே நார்மலா தெரிஞ்சிருக்காது. உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு கேட்டா டைரக்டரை கன் பாயிண்ட்ல லாக் பண்றாரு கேப்டன். ஒழுங்கு மரியாதையா சொல்லு புக்கோட கடைசி பேஜ் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே கேப்டனோட காதுக்கு பின்னாடி ஒரு மார்க் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. இங்க இப்படி நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ஜூனியர் காப்பும் நாக்குப்பூச்சியோட டீடைல தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஜூனியர் காப் இருந்துட்டு நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இவனும் டைம் டிராவலர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ நாக்குப்பூச்சியோட வாயில ஒரு ஜிபிஎஸ் டிராக்கிங் டிவைஸ் வைக்கிறாரு. ஏன்டா அதை ஏன்டா வாயில போட்ட இதுக்கு மேல யூஸ் பண்ணவே முடியாது நம்ம ஜூனியர் காப் புலம்பிட்டு இருக்கும் போது தம்பி டைம் டிராவலர் இவன் பாடி இங்க விட்டு வைக்க மாட்டாங்க, கண்டிப்பா எடுத்துட்டு போற வருவாங்க. சோ அவங்க எங்க இருந்து வரானுங்க நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் ப்ரொஃபசரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. அதே நேரத்துல ஆலைஸ்ல நம்ம யூமின் அந்த இன்சார்ஜ் அடிக்கிட்டு தான் இன்னும் விசாரிச்சுட்டு இருக்காரு. எதுக்கு நீ ஜெயில போய் லீயா பார்த்தேன்னு கேட்டா நான் புக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி பரவாயில்ல யூன் டேயி அதாவது ஹீரோவோட அம்மாவை எதுக்கு மீட் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் நிறைய டைம் சொல்லிட்டேன்ல அவங்களை திருப்பி வர வைக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணேன். பட் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லாவும் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியாமா அப்ப எந்த வருஷத்துல மீட் பண்ணு கேட்டா 2011 இவங்க சொன்னோன்னே யூமின் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப கரெக்டா யூமின் கிட்ட ஆலைஸோட ஏஜென்ட் வந்து இல்லீகலா டைம் டிராவல் பண்ணி போன ஒருத்தன் பாஸ்ட்ல இறந்துட்டான், அவனுடைய டெட் பாடி பக்கத்திலேயே கேட்வே ஒன்னு ஓபன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எப்படா இது நடந்துச்சுன்னு கேட்டா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் சொன்னோன்னே யூமினுக்கு காண்டாகுது. ஏண்டா முக்கியமான விஷயம் இவ்வளவு நேரம் சொல்லாம இருக்கீங்கன்னு பிடிச்சி கத்து கத்துன்னு கத்துறாரு. ஐயா எனக்கு தெரியாது அப்ப டியூட்டில இருந்தது நம்ம இன்சார்ஜ் லேடி தான் அப்படின்னு போட்டு கொடுத்துறான். நெக்ஸ்ட் சீனே இன்சார்ஜ் லேடி தான் பிடிச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்க இருந்துட்டு இதெல்லாம் என்னோட ஃபால்ட் தான் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டு மழுப்பிட்டு இருக்காங்க. சோ நம்ம யூமினுக்கு இன்சார்ஜ் லேடி மேல சந்தேகம் வந்துருது. சரி இப்ப அவன் பாடி எங்கதான் வச்சிருக்காங்க லொகேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் சேஃபான இடத்துல தான் வச்சிருக்காங்க, வெளியே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் கொலிக் இருந்துட்டு அவன் இல்லீகல் டைம் டிராவலரா இருந்தாலும் ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஒருத்தனோட பாடியை நம்ம பாஸ்ட்ல விட்டு வைக்க கூடாது, அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே நேரத்துல அட்டாப்சி ரூமுக்கு அரக்க பறக்க நம்ம ஜூனியர் காப் வந்து பாக்குறான். அங்க நாக்கு பூச்சியோட பாடி காணும். சோ இந்த விஷயத்தை ஹீரோக்கும் போன்ல சொல்லிடுறான். நம்மால் தான் ஆல்ரெடி பிளான் பண்ணி ஜிபிஎஸ் டிராக்கிங் போட்டு வச்சிருக்காரு. அதை வச்சு நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பாடியை ஆட்டை போட்டு வந்துட்டு இருக்கிறது இன்சார்ஜ் லேடியும் இன்னொரு ஏஜென்ட்டும் தான். அதே நேரத்துல ஆலைஸ்ல நம்ம யூமின் இன்சார்ஜ் லேடி சொல்லிருப்பாங்களே 2011ல தான் போய் யூன்டியை மீட் பண்ணனு, அதனால 2011ல இன்சார்ஜ் லேடி எங்கெங்க டைம் டிராவல் பண்ணாங்க அப்படிங்கிற டீடைல் எடுக்க சொல்றாரு. அதே டைம்ல இங்க நம்ம ஹீரோ விட்டு
கொடுக்காம அவங்க காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்மளுக்கு ஃபியூச்சர்ல காட்டுறாங்க, நம்ம ப்ரொஃபஸரும் ஹீரோவோட கல்லறைக்கு முன்னாடி நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி ஒரு பார்க்கிங்க்கும் வந்துடுறாரு. பட் இன்சார்ஜ் லேடி கன் பாயிண்ட்ல ஹீரோவை லாக் பண்றாங்க. ஏண்டா தம்பி, சாதாரண ஜிபிஎஸ் டிராக்கிங் வச்சு எங்களை பிடிக்க முடியும் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு இவங்க பேசினா, நம்ம ஹீரோ இருந்துட்டு ஒழுங்கு மரியாதையா ப்ரொஃபசர் எங்கன்னு சொல்லிருங்க, நம்ம ஆல்ரெடி சந்திச்சிருக்கோம் இல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபியூனரல் நடக்கிற இடத்துக்கு இன்சார்ஜ் லேடியும் வந்திருப்பாங்க, நம்ம ஹீரோவும் பார்த்திருப்பான். அதுக்கு இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு, உன்னுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், இதெல்லாம் மறந்துட்டும் வேலையை மட்டும் பாரு, யூன்டேயும் உன்னோட அம்மா கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னா, நம்ம ஹீரோ அவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரொஃபசரை நான் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணியே தீருவா அப்படின்னு சொல்லிடுறான். ஏண்டா உங்க அம்மா மாதிரியே சொல்ற பேச்சு நீ கேட்க மாட்டே அப்படின்னு அவங்க பேசிட்டே இருக்கும் போது அவங்களை நம்ம ஹீரோ லாக் பண்றான். ரெண்டு பேத்துக்கு சண்டையும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம் அவங்க பாவம் பாக்குற மாதிரி இல்ல, ஹீரோட கையிலையும் ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்க அம்மாவோட தப்பு தான்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தும் ஷூட் பண்றாங்க. புல்லட் ஹீரோவோட நெத்தி போட்டுக்கு வந்துட்டு இருக்கு. பட் ஹீரோ பக்கத்துல வந்த உடனே ஃப்ரீஸ் ஆகி நின்றது புல்லட். அதே நேரத்தில் ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம ப்ரொஃபசர் ஹீரோவோட கல்லறை கிட்ட அழுதுட்டு இருக்கும் போது ப்ரொஃபசர் தவிர மத்த எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பிரசன்ட்லயும் ஹீரோவை சுத்தி இருக்கிற அத்தனையுமே ஃப்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் டைம் டிராவல் பண்ணி வந்த இன்சார்ஜ் லேடி வரைக்கும். நம்ம ஹீரோக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. வெளியே குடுகுடுன்னு ஓடி வந்து பாக்குறான். இவனைய தவிர உலகமே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருக்கு. அப்போ ஹீரோவோட மண்டையில கொயின்னு ஏதோ சவுண்ட் வருது. பயபுல ஒரு நிமிஷம் கேர் ஆகி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நார்மல் ஆகுது. இதே டைம்ல ஃபியூச்சர்ல ஹீரோவோட கல்லறை கிட்ட அழுதிட்டு இருந்த ப்ரொஃபசர் காணோம். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட கல்லறையில இருந்த போட்டோ எல்லாமே மறையுது. இந்த ரேடியேஷனால ஹீரோட மூக்குல கண்டபடி பிளட் வர ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோக்கும் போலீஸ்காரன் கால் பண்ணி ப்ரொஃபசர் இருக்கிற இடத்தை ட்ராக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்பதான் பார்க்கிங்ல இருக்கிற இன்சார்ஜ் லேடி அன்ஃப்ரீஸ் ஆகுறாங்க. ஹீரோ அங்க இல்லங்கிறது அவங்களால ஏத்துக்கவே முடியல. எப்படா இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு அவங்க ஆச்சரியத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த கல்லறை இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து பார்த்தா இன்னும் ப்ரொஃபசர் ஃபியூச்சர்ல இருக்கிறதா நினைச்சேன். அந்த கல்லறையை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. பின்னாடி ஹீரோவோட வாய்ஸ் கேட்கும்போது செம்ம ஷாக் ஆகுது அவங்களுக்கு. திரும்பி பார்த்தா அந்த கல்லறையில ஹீரோவோட போட்டோ இல்ல. சோ ஹீரோ சாக மாட்டான். அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர் பிரசன்ட்டுக்கும் வந்துட்டாங்க. இப்பதான் உங்களுக்கு உசுரே வருது. ஒவ்வொரு எமோஷன்ல ஹீரோ ஹக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க இருக்கிற அவங்க அம்மாவோட கல்லறையை பாக்குறான். அப்படியே மயக்கம் போட்டு முழுகிறான். ஏன்னா நம்மால கையில புல்லட் வாங்கியிருக்கானே, ஓவர் ப்ளீடிங் ஆயிருக்கு. அதே டைம்ல ஆலைஸ்ல தான் காட்டுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு யூமின் கேட்டா இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு, ஹீரோ என் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னது இவனும் டைம் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு கேட்டா, டைம் டிராவல்லாம் பண்ணல, பட் லிட்டரலா என் கண்ணு முன்னாடி இருந்து மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. யூமினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதே நேரத்தில் நம்மளுக்கு ஹீரோ தான் காட்டுறாங்க. பயபுல கையில புல்லட் பட்டனால சின்ன காயத்தோடய தப்பிச்சுட்டான். அப்ப ப்ரொஃபசர் கிட்ட நீங்க எங்கதான் போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அவங்க இருந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்ல, கனவு மாதிரி இருந்துச்சு, கண்ணை முழிச்சு பார்க்கும்போது கல்லறையில தான் நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏன்னா டைம் டிராவல் பண்ண விஷயத்த சொன்னா அந்த காலத்துல ஹீரோ இல்ல, அவன் இறந்துட்டாங்கிற விஷயத்தையும் சொல்ல வேண்டியது வரும். அப்ப ஹீரோ இருந்துட்டு டைம் டிராவல் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ப்ரொஃபசர் சின்ன வயசுல நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சதே ஆர்பனேஜ்ல எங்க அம்மா விட்டாங்களா, அந்த டேக்கு போய் அவங்களை மீட் பண்ணுங்கிறதுக்காக தான். பட் டைம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, என்னதான் ஃபியூச்சர்ல இருக்கவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ இருந்துட்டு ஃபியூச்சர்ல இல்லாதவங்களை போய் நீங்க மீட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு டைம் டிராவல் பண்ண அப்படின்னு சொல்றான். ஆனா ப்ரொஃபசர் ஃபேஸ் பண்ணதே வேற. நீ சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நடந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நான் என் ஃபேமிலியும் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஹீரோக்கு டவுட் வந்துருது. அப்ப ஃபியூச்சர்ல என்னை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நான் உன்னை மீட் பண்ணல, ஆனா நீ நல்லா தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி இதுக்கு மேல இருந்தா வாயை புடுங்குவான்ட்டு ரெஸ்ட்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாங்க நம்ம ப்ரொஃபசர். நம்ம ப்ரொஃபசரும் ஒரு கேலண்டரை பார்க்கும்போது ஹீரோ இறந்த டேட் தான் ஞாபகத்துக்கு வருது. டைரக்டரும் ஃபியூச்சர்ல அதை தான் சொல்லியிருப்பாரு. அவங்க அம்மாவை கொன்னவனை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் அந்த புக்கோட கடைசி பேஜை தேடி அவன் இறந்தான் அப்படின்னு அதை நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ப்ரொஃபசர். அதே நேரத்தில் ஆலைஸ்ல கொண்டு வந்த நாக்குப்பூச்சியோட பாடியை தான் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் செக் பண்ணி அவன் காது கிட்ட இருந்து ஒரு டிவைஸ் எடுக்கிறாங்க. அப்ப அவன் காது கிட்ட ஒரு மார்க் இருக்கு. இதே மார்க் தான் கேப்டனோட காதுக்கு பின்னாடியும் காட்டியிருப்பாங்க. சோ இந்த டிவைஸ் மூலியமா தான் இவனுக்கு அந்த கேட்வேக்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாங்க. அப்ப நம்ம யூனியனுக்கு ஒரு டவுட் வருது. ஒரு பிரெக்னன்ட் லேடி டைம் டிராவல் பண்ணா அந்த குழந்தை நார்மலா பிறக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்ப அந்த டாக்டர் இருந்துட்டு கண்டிப்பா பிறக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா அந்த குழந்தையோட டிஎன்ஏ மாடிஃபை ஆயிருக்கும். மத்தவங்கள மாதிரி நார்மலா இருக்க முடியாது. மென்டலாவோ இல்ல பிசிக்கலாவோ ஏதோ ஒரு குறை இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் நம்ம யூமினுக்கு இதுக்கு முன்னாடி ஹீரோ பத்தின டீடைல் பார்க்கும்போது அவருக்கு அலெக்ஸ்தீமியான்னு சொல்லி ஒரு வியாதி இருக்கிறதாவும் அவரால் எமோஷன்ஸை வெளியே காட்ட முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். சோ அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை ஹீரோ இவரோட
பையனா இருப்பானோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. நம்ம ஹீரோவை பார்த்தா அதே பார்க்கிங் தான் வந்திருக்கான். எப்படி இவனை சுத்தி எல்லாமே ஃப்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறது இவனுக்கு இன்னுமே புரியல. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொஃபசரை மீட் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஃப்ரீஸ் ஆயிருந்திருக்கும். நம்ம ப்ரொஃபசரும் அந்த டைரக்டரோட ஆபீஸ் தான் வந்திருக்காங்க. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு இன்னும் ப்ரொஃபசரை கண்டுபிடிக்கல, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையானா யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ப்ரொஃபசர் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, டைரக்டர் உயிரோட தான் இருக்காரு, என்ன ஆனாலும் சரி அவர் வந்தோட எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் அவர் மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூனியர் காப் ஹீரோ கிட்ட ப்ரொஃபசர் லேபுக்கு போயிருக்காங்க, அது மட்டும் இல்லாம டைரக்டர் கண்டுபிடிக்கிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஹீரோவும் எல்லா க்ளூவையும் லிங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஜூனியர் காப் இருந்துட்டு டைம் டிராவல் பத்தியும் க்ளூ கிடைக்கல, கிடைச்ச டெட் பாடியும் நம்ம கையை விட்டு போயிருச்சு, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ இன்சார்ஜ் லேடியோட ஸ்கெட்சையும் அதுல வைக்கிறான். இந்த லேடிக்கு எங்க அம்மாவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு, ப்ரொஃபசரை பத்தின டீடைலும் இந்த லேடிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1992ல ஒரு சயின்டிஸ்ட் இறந்தார்ல, அவரோட ஒய்ஃபை பத்தின டீடைல்ஸ் சர்ச் பண்ண சொல்றாரு. ஆனா ஜூனியர் காப் இருந்து நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அவரோட பொண்ணு பிறக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜூனியர் காப் சொல்றான். பட் நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு, ஏன்னா அந்த பொண்ணு ஆர்பனேஜ்ல அவங்க அம்மா தான் கொண்டு போய் விட்டுருக்காங்கன்னு சொன்னோன்னு ஜூனியர் காப்கே ஷாக் ஆகுது. ஏன்னா இவங்க கிட்ட இருந்த ரிப்போர்ட்ல ஏதோ ரிலேட்டிவோட வீட்டுல தான் வளர்ந்துட்டு இருக்கிறதா இவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான். சோ எதுக்கு அந்த சயின்டிஸ்டோட ஃபேமிலியை இந்த டைம் டிராவலர்ஸ் டார்கெட் பண்றாங்க நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல மறுபடியும் அந்த சஸ்பெக்ட் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி எடுத்த சஸ்பெக்ட் லிஸ்ட்ல நாக்குப்பூச்சியோட டீடைல் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இது எப்படி, இது பாசிபிளே இல்லையே, கடைசியில நீ தாண்டா பார்த்த அப்படின்னு எல்லாரும் ஜூனியர் காப்ப கைய காட்டினா, டே அன்னைக்கு நம்ம தாண்டா ஒன்னா சாப்பிட போனா கடைசி கேப்டன் தான் இங்க இருந்தார் அப்படின்னு அவன் போட்டுறான். சோ நம்ம ஹீரோக்கு கேப்டன் மேல இன்னும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா அங்க கேப்டனும் வராரு. நம்ம ஹீரோக்கு தான் கையில அடிபட்டு இருக்கே, அதனால அவர் ரொம்பவே அக்கறையா தான் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு உங்க அம்மாவுக்கு மெமோரியல் டே, சோ நாளைக்கு 8 மணிக்கு மறக்காம வந்துருன்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு போயிடுறாரு. அதே நேரத்துல நம்ம கிம்முக்கு ஒரு விட்னஸ் கிடைச்சிருப்பானாட்டு இருக்கு, அவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் இருந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா மாடியில பேசிட்டு இருந்தேன், இவங்க ஆப்போசிட் மாடியில தான் நிக்கிறாங்க, நான் லவ்வர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், அப்புறம் 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க, ஒரு கன் ஷாட் வேற கேட்டுச்சு, ஒரு மேல் ஒரு ஃபீமேல் 2 பேருமே மாடியில இருந்து கீழே விழுந்தாங்க, ஆனா கீழே விழுந்து இறந்தது அந்த மேல் மட்டும்தான், ஃபீமேல் மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே நம்ம கிம் ஹீரோட வீட்ல இருந்து வெளியே வரும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கிறா, ஏண்டி வீட்டுக்கு கூப்பிட்டா நேத்து நைட் வேலை இருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருந்து வெளியே வரையா அப்படின்னு கோவப்படுறாங்க. இவன் வந்து ஐயோ இப்பதான் உள்ளேயே போக போற அப்படின்னு சமாளிக்க பாக்குறா. பட் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாலே, அட இல்லமா நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இப்பதான் வந்த அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு மேக்கப் போட்டு வந்திருக்க, இதுக்கு மேல உன்னை விடமாட்டேன்னு தரம் இழுத்துட்டு போயிடுறாங்க 2 பேரும். அதே நேரத்துல ப்ரொஃபசரோட அப்பா அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆகுது. அவன் சிஸ்டர்கார் இப்பதான் டெலிவரி பண்ணிட்டு வரா, அவளை கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க கூடாம திருப்பி இப்ப டெலிவரி பண்ணி அனுப்பி வச்சிடறாங்க. வந்து பார்த்தா ஆர்டர் பண்ணிருக்கிறதே ப்ரொஃபசர் தான். அவளுக்கு செம்ம காண்டாகுது. பக்கத்துல ஹீரோ வேற பாத்துறான். அடி பாவி, நீங்க 2 பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சா, ஐயோ சாமி இவன் கூட எல்லாம் லிவிங் டுகெதர்ல இருக்க முடியாது, தயவு செஞ்சு அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடாத, இது வேற ஒரு விஷயம், நான் அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே, இன்னைக்கு உன்னோட பர்த்டே அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிஸ்டரும் கிளம்பிடுறான். சோ நம்ம ஹீரோக்கு இங்கதான் ஒரு டவுட் வருது. ஏன்னா ப்ரொஃபசரோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே அவன் பார்த்திருப்பான். இந்த மந்த் உங்களுக்கு பர்த்டே வராதே அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். என்னோட பர்சனல் டீடைல்ஸ்ல நீங்க பார்த்தது ஆர்பனேஜ்ல கொடுத்த பர்த்டே, பட் இன்னைக்கு தான் என்னோட ஒரிஜினல் பர்த்டே அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபசர் சொல்றாங்க. என்னமா இது, உனக்கு தான் எந்த விஷயம் ஞாபகத்துக்கு இல்லைன்னு சொன்னீங்க, இது மட்டும் எப்படி ஞாபகத்துக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். அப்ப ப்ரொஃபசர் வந்துட்டு எனக்கு ஞாபகத்துல இருக்கிறது 2 விஷயம், ஒண்ணு என் பேரு, இன்னொன்னு என் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய கழுத்துல அதே ரேஷஸ் வந்திருக்கு அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுறாங்க. ஏன்னா இவங்களும் டைம் டிராவல் பண்ணிட்டு வந்தனால அந்த குழந்தை ஈன்ஸோட அம்மாக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இப்ப நம்ம ப்ரொஃபசருக்கும் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் ப்ரொஃபசரை அவங்க அப்பா அம்மாவோட ரெஸ்டாரண்ட் முன்னாடி இறக்கி விட்டுட்டு போயிடுறான். ஏன்னா எனக்கு பர்த்டே இல்ல, கொஞ்ச நேரமா ஃபேமிலியா இருக்கட்டும்னு. ப்ரொஃபசர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போதே ஆப்போசிட்லயே இன்சார்ஜ் லேடியும் வராங்க. பட் ப்ரொஃபசருக்கு இவங்களை அடையாளம் தெரியல, அதனால அவங்க உள்ள போயிடுறாங்க. இப்ப ஆலிஸ்ல இருக்கிற யூமின் ஹீரோவோட ஃபேமிலி ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்து கண் கலங்கி போறாரு. அங்கிருந்து அரக்க பறக்க ஹீரோவோட அம்மாவோட கல்லறைக்கு முன்னாடி தான் வந்து நிக்கிறாரு. சோ அங்க இருக்கிற போட்டோவை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிருது ஹீரோ தான் இவரோட பையன் அப்படின்னு. ரொம்பவே எமோஷனலா ஃபீல் ஆகி அழுதுட்டு இருக்காரு நம்ம யூமின். அதே நேரத்துல கேப்டனோட வீட்டுல ஹீரோவோட அம்மாக்கு நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற கிம் இருந்துட்டு நான் பார்த்ததுலயே பிறந்த நாளும் இறந்த நாளும் இவங்களுக்கு மட்டும்தான் ஒரே நாளா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேப்டனோட ஒய்ஃப் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறா. நம்ம ப்ரொஃபசரும் அவங்க ஃபேமிலியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா சிஸ்டருக்கு இவங்க பர்த்டேக்கு இவங்களே கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ப்ரொஃபசருக்காக கேக் வாங்கி வச்சிருக்கான் நம்ம ஹீரோ. ஏன்னா அவங்க அம்மாக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. சோ அது ப்ரொஃபசரையும் வெட்ட வைக்கிறான். அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவங்க அம்மாவை தான் அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. சரி இன்னைக்கு என்னோட பர்த்டே, நான் என் வீட்லயே ஸ்டே பண்றேன் அப்படிங்கிற அவன் கிளம்பும் போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு செயின் இருக்கு.
இருக்கு. இது ஃபியூச்சர்ல டிராவல் பண்ணி போகும்போதும் அவங்க பார்த்திருப்பாங்க. சோ இத பார்க்கும்போது அவங்களுக்கு ஹீரோ இறந்துருவான் அப்படிங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு செகண்ட் மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துடுறாங்க. அப்பதான் அவங்க கையில இருக்கிற ரேஷஸ் எல்லாத்தையும் ஹீரோவும் பார்க்கறான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு நம்ம யூமினும் வந்துடுறாரு. யூமின் ஹீரோவை பார்க்க, நம்ம ஹீரோ யூமினை பார்க்க, நடுவுல இருக்கிற ப்ரொஃபசர் பாடி ஃபுல்லா ரேஷஸா இருக்க, இவனுக்கு அடுத்து என்ன பண்ண போறானுங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸோடய இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.